ஒரு வீடியோ வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னா ஐடி கம்பெனியில் வந்து எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது. ஸோ பிஸ்னஸ் ஓகே, நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தோம். ஒரு கரியர் வந்து இப்போ நான் ஐடியில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி நான் வந்து போகிறது. அண்ட் இப்போ வேலை நிறைய கிடைக்க மாட்டேங்குது, நான் இன்டர்வியூஸ்லாம் போகிறேன், செலக்ட் ஆக மாட்டேங்கிறேன், நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கு வந்து வி கோனா see some அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸ் மூலியமாக நம்ம பண்ணலாம் அப்படின்றது இருக்குது. அண்ட் ஆல்சோ டூஸ் அண்ட் டோன்ஸும் பார்ப்போம். ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வந்து நம்ம இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிற சில விஷயம் வந்து மே நாட் பி கரெக்ட், அதையும் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம இப்போ ஒரு வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த வேலைக்கு வந்து நம்ம வந்து ஸ்கில் செட் இருக்கா, நம்ம தகுதி இருக்கா அப்படின்றத வந்து நம்ம ஒரு தடவை வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பண்ணாட்டியும் நம்ம அனுப்புகிற ரெக்ரூட்டர்ஸ் வந்து அந்த வேலையை கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா அவங்க கம்பெனிக்காக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்ப வந்து வேலை தெரியாமல் யாரையும் எடுக்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஃப்ரெஷரு, நான் இன்டர்னு, எனக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றது இல்லை. ஏன்னா இன்டர்ன்ஷிப் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லேயும் அன்லிமிட்டட் ஓப்பனிங்ஸ் இருக்காது. சில கம்பெனிஸில் 5 பேர் தான் இன்டர்ன்ஷிப் எடுக்க முடியும், 2 பேர் தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்கும். அப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் இருக்கும். உங்களை சுற்றி பாருங்கள், எத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, எத்தனை பேர் வராங்க. ஈவன் நான் ஐடி பேக்ரவுண்டில் இருக்க இன்ஜினியரிங் கூட வந்து இப்போ ஐடியில் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அவங்க கூட நீங்கள் கம்பீட் பண்ணுறீங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்குது அப்படின்னா, அந்த 5 பொசிஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டூ சம்திங் ஸ்பெஷல். ஸோ மற்ற இன்டர்ன்ஸ் கிட்ட இல்லாத சில விஷயம் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதை பற்றி பார்ப்போம். அண்ட் வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து உங்களை பற்றி வந்து ஒரு பேசிக் பேக்ரவுண்ட் சர்ச் வந்து பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கணும் கைஸ். இது என்ன அப்படின்னா வந்து இப்போ பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தங்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து ஒரு தரவான ஒரு பேக்ரவுண்ட் செக்கிங் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனிக்கிட்ட கொடுத்து அவங்க வந்து உங்களை பற்றி செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு கரெக்டான அட்ரஸில் தான் இருக்கீங்களா, உங்கள் அப்பா அம்மா பேர் கரெக்டாக, அண்ட் அந்தமாரி சில பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் இது வந்து பெரிய கம்பெனிஸ்க்கு இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா they will be able to afford that sort of money. whereas இந்த மீடியம் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் கம்பெனிஸ்க்கு வந்து இது அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து இப்போ அவங்களுக்கே எங்களுக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெஸ்யூமேஸ் வந்து வருது அப்படின்னா அந்த ரெஸ்யூமேஸில் வரப்போ இப்போ நம்ம சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெக்ரூட்டர்ஸ் எல்லாருமே வந்து தமிழ் பேச தெரிஞ்ச சென்னையில் இருக்கிற ஒரு ஆளுங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம அங்கே லோக்கலில் இருக்கிற நேம்ஸ், அங்கே லோக்கலில் இருக்கிறவங்கள அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. பேரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம், அவங்க லொக்கேஷன் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம், அவங்க படித்த காலேஜ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். இதெல்லாம் வச்சு வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் பண்ணலாம். ஜஸ்ட் இன் கேஸ் வந்து நீங்கள் இப்போ வந்து வேறு ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இப்போ தமிழ் தான், பட் நீங்கள் வந்து உங்கள் அப்பா வந்து ஆர்மியில் இருந்திருப்பார், நீங்கள் வேறு ஸ்டேட்டில் போய் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அண்ட் ஸோ அதெல்லாம் சம்டைம்ஸ் பார்க்குறப்ப வந்து ஒரு ரெக்ரூட்டருக்கு வந்து என்னடா அது, இங்கே ஸ்கூல் வந்து டெல்லியில் இருக்குது, காலேஜ் வந்து இது கல்கட்டாவில் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கூலிங் வந்து இதில் பண்ணியிருக்காங்க, கோழிக்கோடில் பண்ணியிருக்காங்க, இப்போ சென்னையில் இருக்காங்க, இது ஒரிஜினல் ப்ரொஃபைல் தானா, இது வந்து கரெக்டான ப்ரொஃபைல் தானா அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து எதுக்கு இந்த ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரொஃபைலுக்கு ஜம்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஒரு பேசிக்காக அவங்கள பற்றி சர்ச் பண்ணால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சில இன்ஃபர்மேஷன் என்ன ரெக்ரூட்டர்ஸ்க்கு தேவையோ அதை வெரிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருங்க. அது வந்து ஒன்று வந்து உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். லிங்க்டின் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் படித்த காலேஜ், எங்கே படிச்சிங்க, என்ன பண்ணீங்க அப்படின்றத இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அதே சமயத்தில் உங்கள் கூட வந்து சில பேர் படிச்சிருப்பாங்க, காலேஜ்லேயும் சரி, உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ப்ரீவியஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க இருப்பாங்க. அவங்க கிட்டக்க வந்து அப்பப்போ ஒவ்வொரு ஜாப்லேயும் வந்து ஒரு அட்லீஸ்ட் 1 to 2 டெஸ்டிமோனியல்ஸ் வந்து வாங்கிடுங்க. பிகாஸ் தட் வெரிஃபைஸ் பிரிட்டி மச் உங்களோட பேக்ரவுண்ட் செக் வந்து அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஏன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் யாருனாலும் க்ரியேட் பண்ணலாம், ஒரு ரெஸ்யூமேஸ் யாருனாலும் க்ரியேட் பண்ணலாம், ஈவன் ஒரு ஃபேக்காக ஒரு பாஸ்போர்ட் க்ரியேட் பண்ணுறது, ஆதார் க்ரியேட் பண்ணுறது, இந்தமாரி எந்த விஷயம்னாலும் வந்து ஒரு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து பண்ணிட முடியும். வேறஸ் ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் ஒன்று ப்ராப்பராக க்ரியேட் பண்ணி அதில் வந்து ப்ராப்பரான இன்னொரு ப்ரொஃபைல்லேருந்து ஒரு டெஸ்டிமோனி வருது அப்படின்னா வந்து அது ஒரு ஃபேக் அக்கௌண்ட் இல்லை, அது ஒரு ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா வந்து இட் டேக்ஸ் லாங் டைம். ஏன்னா அது நீங்கள் வந்து டெஸ்டிமோனி வந்து இன்றைக்கே நீங்கள் போய் 10 டெஸ்டிமோனி ஆட் பண்ண முடியாது. அது வந்து நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று ஆட் பண்ணியிருக்கணும், அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொன்று ஆட் பண்ணியிருக்கணும். அப்படின்றப்ப வந்து இந்த லெஜிட்டிமேட்டாக ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து
தெரியறதுக்கு வந்து யூ ஹாவ் டு ஹேவ் அ லெஜிட்டிமேட் ப்ரொஃபைல். ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து வில் பி a கிரேட் பிளேஸ். உங்களை பற்றி நான் இதுதான், என்னோடய ஸ்கில் செட் இது தான், நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இது தான், அண்ட் இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து டெஸ்டிமோனி கொடுத்துருக்காங்க நான் பண்ண ஒர்க்குக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லலாம். அதேமாரி உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். பட் ரிமெம்பர், லிங்க்டின்ல வந்து எல்லாராலையும் வந்து உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியாது, அண்ட் இட்ஸ் நாட் ஃப்ரீ. ஒருத்தவங்க வந்து இன்மெயில் அப்படின்ற ஒரு ஃபீச்சரில் மூலியமாக வந்து தான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். அதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து அது வந்து பெய்ட் சர்வீஸ். ஸோ அது வந்து நிறைய கம்பெனிஸ் கிட்டே இருக்காது. ஈவன் தோ யூ மே பி a வெரி குட் ப்ரொஃபைல், அவங்க கம்பெனிக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டாஃபாக இருப்பீங்க அப்படின்னாலுமே, பட் அந்த ஒரு ஆப்ஷனில் வந்து நீங்கள் மிஸ் அவுட் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு சீப்பாக ஒரு டொமைன் கூட வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பிளாக் ஸ்பாட்டோ ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்கள் நேம் அவங்க கூகுள் பண்ணாங்கன்னா அங்கே போய் உங்களோட டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். பெஹென்ஸ் அந்தமாதிரி நிறைய இடத்துல வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் காட்டுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த லிங்க்கை கொண்டு வந்து உங்கள் லிங்க்டின்ல கொடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்து அவங்க அங்கே போய் உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸை எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக. ஸோ தட்ஸ் ஒன் திங். ஸோ ப்ரிட்டி மச் உங்களோட போர்ட்ஃபோலியோ, உங்களோட ப்ரொஃபைலு, உங்களோட வெரிஃபிகேஷனு, உங்களோட டெஸ்டிமோனி எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து நான் எப்போவுமே சொல்கிறது வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணுங்கள். நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிறீங்க, டிப்ளமோ படிக்கிறீங்க, ஸ்கூல் படிக்கிறீங்க, டசன்ட் மேட்டர் கைஸ். நீங்கள் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் யூ ஆர் லிட்ரலி ஜீரோ. உங்களுக்கு அதை வச்சு யாரும் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிறது, இன்டர்ன்ஷிப்பு தான் கூப்பிடுவாங்களே தவிர ஒரு ஃபுல் டைமுக்காக சம்பளம் கொடுத்து உங்களுக்கு கூப்பிட்றது ரொம்ப கம்மி. ஒரு ரீசன் வந்து பெரிய கம்பெனிஸ் கூப்பிடுவாங்க, பிகாஸ் தே கேன் ரீடெயின் யூ. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்களை ஒரு 2 years 3 years வந்து ரிட்டைன் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். வெரஸ் மிட் அண்ட் ஸ்மால் சைஸ் கம்பெனிஸ்க்கு வந்து they never know that how long you gonna stay. ஸோ அதனால் வந்து they cannot risk with an intern. அப்போ வந்து they ask you for work for 3 months ஃப்ரீயாக ஒர்க் பண்ணு, 4 months ஃப்ரீயாக ஒர்க் பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு சினாரியோஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பே டிமாண்ட் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு எப்போ வருவீங்கன்னா உங்களோட ஸ்கில் செட் வச்சு தான். ஸோ என்னால் வந்து வெப் டிசைன் பண்ண முடியும், என்னால் கிராஃபிக் டிசைன் பண்ண முடியும், என்னால் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் டெவலப் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட்டை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப வந்து you have a potential to negotiate a salary even as your very first job. நீங்கள் இன்டர்னாக போகணுன்னு அவசியமே கிடையாது. அண்ட் this is one important thing. ஏன்னா உங்களோட கரியர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உங்களோட காலேஜ் வந்து நீங்கள் எந்த இயரில் நீங்கள் முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நத்திங் ரியலி கவுண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுங்க, 100% வாங்க, ஆல் கிளியர் வாங்குங்க, இது எல்லாமே வந்து உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, நீங்கள் கோல்டு மெடல், இது எல்லாமே வந்து உங்களோட மேரேஜுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட் இன்டர்வியூக்கு யூஸ் ஆகும். அந்த ஒரு சான்ஸ் தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நோ ஒன் ரியலி கேர்ஸ். நீங்கள் வந்து 100 மார்க்ஸ் வாங்கிங்களா, ஃபெயில் ஆனீங்களா, அரியர் வச்சுருக்கீங்களா அப்படின்றது நோ ஒன் ரியலி கேர்ஸ். உங்களோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தே ஆர் லிட்ரலி யூஸ்லெஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப் ஆரம்பிக்கிறப்ப ஏன் நீங்கள் வந்து ஒரு பே ஸ்கேலில் சேலரியில் போய் உட்காந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்றப்ப வந்து இட் கிவ்ஸ் அ வெரி குட் இம்ப்ரெஷன். ஸோ உங்களோட ஸ்கில் செட் வந்து மற்றவங்க வந்து வேல்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து இட் கிவ்ஸ் அ வெரி குட் இம்ப்ரெஷன். ஸோ நெக்ஸ்ட் திங், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக ஆக்கிறதுக்கு எனக்கு ஸ்கில் செட் இருக்குது அப்படின்றதுக்கு சில விஷயம் பண்ணலாம். ஃபஸ்ட் திங் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஃப்ரீலான்சிங்கில் ஒரு அப்போர்க்லையோ ஃபைவர்லையோ ஏதோ ஒரு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு சின்ன ஒர்க்கு ஃபஸ்ட்டு அண்டர் கோட் பண்ணுங்கள். அதாவது இட்ஸ் நாட் அபவுட் ப்ராஃபிட்ஸ். உங்களுக்கு முதல்ல போர்ட்ஃபோலியோ இருந்தால் தான் பெரிய ஒர்க்கு நீங்கள் பிட் பண்ண முடியும். ஸோ அதனால் எப்போவுமே அண்டர் கோட் பண்ணி ஒரு சின்ன ஒர்க், ஏதோ ஒரு டிசைன் ஒர்க்கோ, ஒரு சின்ன 4-5 பேஜ் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஒர்க்கோ, இ-காமர்ஸ் ஒர்க்கோ, ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ பட் ரிமெம்பர், அப்போர்க்கு, ஃப்ரீலான்சர், ஃபைவர், இது எல்லாமே வந்து சம்டைம்ஸ் வந்து இட் லிட்ரலி பேஸ்ட் ஆன் லக். நீங்கள் எவ்வளோ தான் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கனெக்ட்ஸ் இருக்கும். 60 கனெக்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஜாபுக்கும் 2 கனெக்ட் 4 கனெக்ட்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு மந்த்துக்கு 20 ஜாப்ஸாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டில். ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த சான்சஸ் ஆஃப் யூ கெட்டிங் அ ஜாப் வந்து சம்டைம்ஸ் வில் பி வெரி ஸ்லிம். அதுக்கு நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கிளையண்ட்டை வந்து உங்ககிட்ட வர வைக்கலாம். அது வந்து இட் ஒர்க்ஸ் மச் பெட்டர். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, டிப்பிக்கலாக ஒரு கிளையண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அப்போர்க்கில் எங்கேயோ ஒரு இடத்துல போய் எனக்கு வந்து ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்வாங்க. சில கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக போய் இந்த தீமை வாங்கிட்டு வந்து அவங்களே இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இல்லை டெவலப்பர்கிட்ட கொடுத்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் தெர் இஸ் அ சான்ஸ் வந்து கிளையண்ட் கேன் கம் டு யூ. அப்போ வந்து யூ ஹேவ் அ பொட்டென்ஷியல் டு நெகோஷியேட் ஒரு டீசெண்டான ஒரு காஸ்ட் வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ண முடியும் உங்களோட ஃப்ரீலான்சிங்க்கு. அண்ட் ஆல்சோ யூ கெட் ரெகுலர் கிளைண்ட்ஸ். இந்தமாரி ஒரு விஷயம் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா யூ காட் சைட்ஸ் லைக் தீம் ஃபாரஸ்ட் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் தீம் மான்ஸ்டரு, டெம்ப்ளேட் மான்ஸ்டரு, இந்தமாரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு வேர்ட்பிரஸ் டெம்ப்ளேட்டோ, ஒரு ஓப்பன் கார்ட் டெம்ப்ளேட்டோ,
இல்லை மெஜென்டோ டெம்ப்ளேட்டோ இந்தமாரி நிறைய வந்து சிஎம்எஸ் இ-காமர்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் எதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபிஷியன்சி இருக்குதோ அதில் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று டிசைன் பண்ணி அதை போடுங்க. அந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணுறவங்க கண்டிப்பாக அது இன்ஸ்டலேஷனுக்கோ இல்லை ஏதோ ஒரு கஸ்டமைசேஷனுக்கோ உங்கள்கிட்ட வருவாங்க. ஸோ உங்களுக்கு அதனால் வந்து அடிஷ்னலாக ஒரு ஒர்க் வரும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ்லாம் அந்த டெம்ப்ளேட்டே கிட்டத்தட்ட வந்து 1000 டெம்ப்ளேட் 2000 டெம்ப்ளேட் விற்றுருப்பாங்க. லெட்ஸே இப்போ நம்ம வேர்ட்பிரஸ்ல பாப்புலர் ஐட்டம்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து லெட்ஸே இப்போ ஒரு ஐட்டம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் மொத்த சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வித்த காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் $60 விற்றுருக்காங்க. அஃப்கோர்ஸ் எக்ஸ்டெண்டட் சப்போர்ட்டு அந்த கமர்ஷியல் லைசன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைசன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ ரெகுலர் லைசன்ஸ் வந்து $60, எக்ஸ்டெண்டட் லைசன்ஸ் வந்து கிட்டத்தட்ட $2,900. இதில் வந்து அவங்க ஈவன் ஒரு 10 லைசன்ஸ் விற்றுருந்தாலுமே இந்த லைஃப் டைமில் விச் இஸ் ஈக்குவலன் டு லைக் அரௌண்ட் லைக் $30,000. ஸோ கிட்டத்தட்ட 15 லட்சம். அண்ட் இந்த சின்ன லைசன்ஸ் வந்து இந்த ரெகுலர் லைசன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒன் ஆஃப் இன்ஸ்டலேஷன் முக்கால்வாசி ஸ்மால் வெப் டைம் டெவலப்பர்ஸ் ஃப்ரீலான்சர்ஸ் கிளைண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவாங்க டேரெக்டாக. அண்ட் இது வந்து அவங்க ஆல்மோஸ்ட் லைக் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷுட் பி ஹியர் சேல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 7 லட்சம் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் மல்டிப்ளை இட்ஸ் லைக் பல $1,000,000 இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் அவங்க விற்றுருக்கு. இந்த கம்பெனி வந்து 2-3 நிறைய டெம்ப்ளேட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து மொத்தமாக இவ்வளோ வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் a வெரி குட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் $60 பதிலாக $45 ஏதோ ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ் போட்டிங்கன்னா யூ கெட் இம்ப்ரெஷன்ஸ். யாராவது வந்து கிளைண்ட் வந்து பார்க்குறவங்க வந்து உங்களோட தீம் எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்க டவுன்லோட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஒரு இன்கம் வருது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து கஸ்டமைசேஷன் சொல்லிட்டு கண்டிப்பாக வரும். இந்த கம்பெனி விற்றது மட்டுமே கிட்டத்தட்ட 7 லட்சம் டெம்ப்ளேட்ஸ் விற்றுருக்காங்கன்னா இதில் எத்தனை கிளைண்ட்ஸ் வந்து கஸ்டமைசேஷன் கேட்டிருப்பாங்க, அது வந்து எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ யூ கேன் இமேஜின் இட் வில் பி லைக் $multi-million ரெவென்யூ ஜஸ்ட் பை பில்டிங் தீஸ் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதுமாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா இதுமாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அண்ட் இதை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றது இருக்குது. ஸோ கைஸ் ரிமெம்பர் திஸ் இஸ் நாட் அ ஈஸி ஜாப். இந்த ஒவ்வொரு டெம்ப்ளேட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீப்புள் டேக் அரௌண்ட் 600 hours 700 hours அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் பில்ட் பண்ணுவாங்க. அண்ட் இட் ஆக்சுவலி ஷோஸ் இந்த பெர்ஃபெக்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் ஷோஸ். இட்ஸ் நாட் லைக் ஈஸியாக ஒரு சின்ன ஜாப் மாதிரி கிடையாது. தே ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் ஆன் திஸ். அண்ட் இதே மாதிரி ஓப்பன் கார்ட்டு அண்ட் மெஜென்டோ இந்தமாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. டிபெண்டிங் ஆன் யுவர் ஸ்கில் செட்டுன்னு உங்களுக்கு வந்து எந்த விஷயம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி நீங்கள் எடுத்துகிட்டு அதை நீங்கள் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு உங்களோட லிங்க்டின்னோ வெப்சைட்டோ ஏதோ ஒன்று இருக்குது உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் செகண்ட் வந்து ஒரு ஃப்ரீலான்சரோ அப்போ இருக்கோ ப்ரொஃபைல் உங்கள்கிட்ட இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்தமாரி ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசெட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஒன்று வந்து நிறைய குட்டியாக வந்து ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணலாம், குட்டியாக லைப்ரரிஸ் பில்ட் பண்ணலாம். அண்ட் ஏதாவது ஹெல்ப்பர் ஃபைல்ஸ் இந்தமாரி விஷயம்லாம் நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸாக வந்து கித்தப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் கித்தப் லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணுறவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுப்பாங்க. எனக்கு அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 3-4 ஒர்க்ஸ் வந்துச்சு. ஸோ தட் குட் பி ஒன் லிட்டில் திங் தட் யூ கேன் டூ விச் இஸ் ஆல்சோ லிட்டில் ஃபன் ப்ராஜெக்ட். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஆண்ட்ராய்டில் சின்னதாக ஒரு ஆப்போ இல்லை வந்து ஒரு கேமரா டு இன்னொரு கேமரா வந்து எப்படி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுமாதிரி ஏதாவது ஒரு விஷயம் குட் பி எனி லிட்டில் திங். ஸோ அதை எடுத்து அதை நீங்கள் ஒரு கான்செப்டாக பண்ணி நீங்கள் வந்து போட்டிருந்தீங்க, கித்தில் போட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து இட் ஆக்சுவலி கிவ்ஸ் யூ சம் எக்ஸ்ட்ரா வியூஸ் as well. அதேமாரி இப்போ நீங்கள் டிசைன் சைடு இருக்கீங்க அப்படின்னா பெஹன்ஸ் அப்படின்னு இருக்கு, அதில் வந்து நீங்கள் பின்ட்ரெஸ்ட் பெயின்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ அப்லோட் பண்ணலாம், அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதிலிருந்தும் கூட உங்களுக்கு ஒரு வியூஸ் வரும், கொஞ்சம் ஹிட்ஸ் வரும், விச் மே ஆல்சோ ஹெல்ப். அண்ட் நீங்கள் வந்து இதே 3D மாடலர் ஆட்டோகேட் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க, யூனிட்டி ஆசெட்ஸ் பில்ட் பண்ணலாம். அண்ட் ஈவன் 3D மாடலிங்கு, 3D கேரக்டர் மாடலிங்கு அண்ட் அனிமேஷன் எஃபெக்ட்ஸு, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, இதுமாதிரி நிறைய விஷயம் வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ த பாயிண்ட் இஸ் நெவர் பி ஐடில் கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடைக்குது அண்ட் இந்த டைமில் வந்து இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரேதர் தென் பீயிங் ஐடில் வந்து இந்தமாரி ஏதாவது ஒரு ஆசெட்ஸை பண்ணி சின்னதாக இருக்கட்டும் பண்ணி போடுங்க. இன்றைக்கி வந்து இட் மே லுக் வெரி சில்லி, சரி இதுலேருந்து எனக்கு ஒன்றும் பெருசாக இன்கம் வரல அப்படின்ட்டு நீங்கள் இப்போ இந்த யூடியூப் மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம 900 வீடியோஸ் பண்ணியாச்சு. பட் இந்த 900 வீடியோஸ் வந்து டே 1 வரல. எவ்ரிடே வந்து 2 வீடியோ 3 வீடியோ 4 வீடியோ போட்டு 2 வருஷத்தில் நம்ம 900 வீடியோஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் இந்தமாரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் ஒரு 2-3 ஆசெட்ஸ் அங்கங்கே நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு 2 years 3 years டவுன் தி லைனில் வந்து லெட்ஸே இப்போ நீங்கள் உங்கள் கரியர் வந்து ஆரம்பிக்கிறீங்க, ஆல்மோஸ்ட் லைக் லெட்ஸே அரௌண்ட் 24 years நீங்கள் வந்து உங்களோட கரியர் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 26-27 yearsல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தீம் ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபைவராக இருக்கட்டும், அப்போ இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே உங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்கும். எல்லா இடத்துல இருந்தும் உங்களுக்கு வந்து ஒரு என்கொயரிஸ் வரும், ஏதோ ஒரு லீட் வரும், ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் கைஸ். நம்மளுக்கு
திறமை இருக்கும். பட் திறமையை யூஸ் பண்ண தெரிஞ்சால் தான் வந்து we can make money with that skill. ஸோ அப்போ அந்த ஸ்கில்லுக்கு நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும்னா நம்மளை பற்றி தெரியணும், நம்ம ஸ்கில்லு மற்றவங்களுக்கு தெரியணும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் காம்படிஷன் இஸ் ஹை. ஸோ அதனால் நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னா வராது. நம்ம வர வைக்கிறதுக்கு இந்தமாரி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதேமாரி பார்த்திங்கன்னா நிறைய 3D மாடல்ஸ் பில்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்களே நிறையா பண்ணியிருக்கோம். முன்னாடிலாம் வந்து இந்த கேரக்டர் மாடலிங்க சின்ன இப்போ இந்த ஒரு கேமுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் ரேசிங் கேமுக்கு வந்து நாங்களே சொந்தமாக வந்து கார் மாடல்ஸ் பண்ணோம். அது ஓப்பன் சோர்ஸாக கொடுத்தோம். அதுலேருந்து சின்ன ஒர்க்ஸ் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு எக்ஸ்போக்கு வந்து நாங்கள் ஒரு 3D மாடல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். விச் இஸ் பேஸ்ட் ஆன் எங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்கோட சாம்பிள் பார்த்துட்டு வந்த ஒரு கிளைண்ட் தான் அந்த ஒர்க்கு. சிட்னியில் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினாங்க. இப்போ அந்த ஒர்க் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். இட் மே பி ஸ்மால் பட் ஸ்டில் இட்ஸ் அ ஒர்க். அண்ட் இதுமாரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ அங்கங்கே இருக்கணும். ஸோ என்னோட வர்ச்சுவல் டெக்னாலஜிஸில் வந்து நான் ஆரம்பித்து இத்தனை வருஷம் நம்ம ரன் பண்ணதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கை நாங்கள் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த இடத்துலையா இந்த தீம் ஒன்று பண்ணுவோம், அந்த இடத்துல அது ஒன்று பண்ணுவோம், இது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வந்து பண்ணி வச்சுருப்போம். அது வந்து சம் டேஸ் வந்து இட் நம்மளுக்கு கை கொடுக்கும். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நம்மளுக்கு பிஸ்னஸ் வந்து சரியாக போகலை அப்படின்னா இந்தமாரி எக்ஸ்ட்ரா பண்ண சில விஷயம் வந்து விச் வில் ஹெல்ப் அஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதேமாதிரி கித்து வந்து இம்பார்ட்டன்ட் கைஸ். நீங்கள் வந்து ஒரு கித் லிங்க் நீங்கள் போட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 ப்ராஜெக்ட் நீங்கள் அதுக்குள்ளார பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா விச் வில் பி ஹெல்ப்ஃபுல். அண்ட் கித்து வந்து இப்போ வந்து ப்ரைவேட் ரெபாசிட்டரிஸ் வந்து ஐ திங்க் தேர் கிவிங் இட் ஃப்ரீ. ஸோ நாங்கள் இது கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் வந்து இது எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ரெபாசிட்டரிஸ் வந்து கித் லேபுக்கு மூவ் பண்ணும். ஸோ ஒருவேளை வந்து நீங்கள் கித் இட் டசன்ட் மேட்டர். ஸோ ஆஸ் லாங் அஸ் அந்த லிங்க் வந்து உங்கள் ப்ரொஃபைலில் ரெஸ்யூமேல இருக்குது அப்படின்னா வந்து இட் வில் பி குட். அண்ட் நெக்ஸ்ட் ஏரியாஸ் வந்து குவாரா, ரெடிட், இது ரெண்டுத்துலேயும் வந்து ஆக்டிவாக இருங்க. யூ கேன் லேர்ன் குவாய்ட் லாட். ஏன்னா அதில் இருக்கிற யூசர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாத லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் ஆகிற விஷயம், மார்க்கெட்டில் ஏதாவது டக்குன்னு நடக்கிற விஷயம், அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அப்டேட்ஸ் கிடைக்கும். விச் மேக்ஸ் இட் ரியலி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஆல்சோ இதில் இன்ட்ராக்ட் பண்ணுற மூலியமாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாலோவிங் வருவாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும். ஸோ அதனால் இதுலேயும் கூட நீங்கள் வந்து ஒரு டெக் கொஷின் ஆன்சர் பண்ணுறதா இருக்கட்டும். இது வந்து ஜஸ்ட் நாட் தீஸ் திங்ஸ். இதுமாரி நிறையா இருக்குது. குவாரா இருக்குது, ரெடிட் இருக்குது, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இருக்குது. ஸோ இந்தமாரி எதுலலாம் வந்து உங்களால் வந்து ஒரு பார்ட்டிசிபேஷன், மெயின் திங் இஸ் யூ டோன்ட் ஹேவ் டு பி அ சூப்பர் ஸ்டார். இது எல்லாத்துலேயும் ஒரு பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு அப்படின்னா வந்து பீப்புள் நோ. ஸோ அந்த கமெண்ட்ஸை படிக்கிறவங்க வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, யாரோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருப்பீங்க, விச் வில் ஹெல்ப் சம் டே இன் டூயிங் சம் ஒர்க். அண்ட் ஸோ ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட் கைஸ். ஸோ அதனால் இந்த விஷயம்லாம் பண்ணுங்கள். அண்ட் அதேமாதிரி நீங்கள் ஒரு பிஃபோர் வி லீவ் லாஸ்ட் திங் வந்து நீங்கள் ரெஸ்யூமேஸ் அப்ளை பண்ணுறப்ப ஒரு கவர் லெட்டர் எழுதுங்க. காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு ஜாபுக்கு ஏற்ற மாரி ஸ்பெசிஃபிக்கான கவர் லெட்டர் எழுதுங்க. அந்த கம்பெனி பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு எழுதுங்க. ரெஸ்யூமேஸில் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ண போடாதீங்க. இப்போ நான் வந்து என்ன தான் சிவில் ஒர்க் பண்ணியிருந்தாலும், ஃபைபர் ஆப்டிக்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தாலும், இப்போ நான் ஃபைபர் ஆப்டிக்ஸ் ரிலேட்டட் அப்ளை பண்ணுறேன்னா மற்ற விஷயம்லாம் எதுவுமே போட மாட்டேன். சிவில் ரிலேட்டட்லாம் ஜஸ்ட் 2 lines 3 lines போடுவேன். ஃபைபரில் மட்டும் பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஆஸ் அ ரெக்ரூட்டருக்கு வந்து they don't want to know anything extra, பிகாஸ் அதை வச்சு அவங்க ₹1 சம்பாதிக்க போகிறதில்ல. ஸோ அதனால் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. எக்ஸ்ட்ரா கரிக்குலர், கோ கரிக்குலர், இஃப் இட் இஸ் ரெலவென்ட் டு த ஜாப் ஆட் இட். இல்லைனா வந்து அதை போடவே போடாதீங்க. ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த மெயின் கோர் ஸ்கில் செட். அந்த கம்பெனியில் போய் என்ன வேலை செஞ்சால் அந்த கம்பெனி நம்மளை வச்சு சம்பாதிக்குமோ அதை மட்டும்தான் ரெஸ்யூமேல ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும். தட் இஸ் ஹவ் தே லைக் இட். அண்ட் அகெயின் ஃபைனலி கைஸ், நீங்கள் வந்து ரெஸ்யூமே அப்ளை பண்ணுறப்ப 10 கம்பெனி 100 கம்பெனி சொல்லி அப்ளை பண்ணாதீங்க. ஒரு பேட்சாக அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 கம்பெனிஸ் அப்ளை பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக ஏன் அந்த கம்பெனிஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். சும்மா ரேண்டமாக ஒரு ஜாப் இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. அண்ட் தென் அது ஒரு வேளை சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கழிச்சு இன்னொரு கம்பெனிஸ் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா முக்கால்வாசி ரெக்ரூட்டர்ஸ் வந்து தே யூஸ் அ காமன் பூல் ஆஃப் சிஸ்டம்ஸோ சம் சாஃப்ட்வேர்ஸோ யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட ரெஸ்யூமே வந்து சம்டைம்ஸ் வந்து ஆல்ரெடி வந்திருக்கும் அந்த கம்பெனிஸ்க்கு முன்னாடியே. அண்ட் நீங்கள் ஒரு வேளை வந்து 100 கம்பெனிஸ்க்கு இன்றைக்கி நீங்கள் அனுப்புறீங்கன்னா அந்த கம்பெனி வந்து திரும்ப ஒரு 2 years 1 year வரைக்கும் திரும்ப உங்கள் ரெஸ்யூமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் யூ பி வெரி ஸ்பெசிஃபிக். ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு 5 கம்பெனிஸு ஒரு ஃபியூ டேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு 5-10 கம்பெனிஸ் அதை ரீச் பண்ணுங்கள். அவங்க ரீச் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த கம்பெனிஸ் பண்ணுங்கள். ஆல்ரைட் கைஸ், நம்ம வில் கம் டு த எண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். நம்ம நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ. சியர்ஸ்.